தமிழ்நாட்டில் என்றைக்குமே பாஜகவின் பாட்சா பலிக்காது என பாஜகவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்தார். கள்ளக்குறிச்சியில் 342 கோடி ரூபாய் மதிப்பில் 2559 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 386 கோடியே 48 லட்சம் ரூபாயில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 1774 கோடி ரூபாயில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் நிகழ்ச்சியில் பேசும்போது, வாயிலேயே வடை சுடுபவர்கள் போல தமிழக அரசு அல்ல, மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றும் அரசு என்றார். திராவிட மாடல் அரசு என்பது சாதனை திட்டங்களுடைய அரசு. சிலர் வாயிலேயே வடை சுடுறாங்களே, அவர்களைப் போல இந்த அரசு அல்ல. மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு நேரடியா சந்திக்கிற திறன் கொண்ட அரசு இந்த அரசு. கள்ளக்குறிச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி, நாகலூரில் அங்கன்வாடி கட்டிடம் உட்பட அம்மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். சில முக்கியமான திட்டங்களை மட்டும் தலைப்புச் செய்தியா சொல்ல விரும்புகிறேன். அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, நாகலூர்ல அங்கன்வாடி கட்டடம், பிரதேவி மங்கலத்தில் சுற்றுலா மாளிகை, சித்தலூர் கிராமத்தில் மணிமுக்தாறு குறுக்கே உயர்மட்ட பாலம், ரிஷிவந்திய தொகுதியில் ரிஷிவந்திய கல்லூரிக்கு புதிய கட்டடங்கள், பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் கோயில்ல கருங்கல் மண்டபம், இத்தனை பணிகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் தங்களை பார்த்து பின்பற்றி வரக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உட்பட காலை உணவு, தாயுமானவர், நான் முதல்வன் உள்ளிட்ட திட்டங்களின் பயனடைந்தவர்களின் எண்ணிக்கையையும் அவர் பட்டியலிட்டார். பார்த்து பின்பற்றி வரக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3,18,376 சகோதரிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரும். 45,973 மாணவ கண்மணிகள் ஊட்டச்சத்து மிக்க காலை உணவு உண்டு பசியோட மயக்கமே தெரியாம தெம்பா படிக்கிறாங்க. புதிய திட்டமா அறிமுகப்படுத்தி பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய திட்டம் தெரியுமா? நம்ம தாயுமானவர் திட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு 8